தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி. புதன் கிரகத்திற்குரிய மாதம். புதனுடைய வீடு கன்னி. புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் அமர்கிறார். புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால் புரட்டாசி சனிக்கிழமை என்றால் விசேஷம். புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்லுவார்கள். 15 நாட்களுக்கு ஒருமுறை ஏகாதசி திதி வரும். ஏகாதசி பெருமாளுக்குரியது. புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது நல்லது. நாளை செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதியோடு புரட்டாசி மாதம் பிறக்கிறது. வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாள் படத்தை துடைத்து சுத்தம் செய்து துளசி மாலை அணிவித்து சந்தன குங்கும பொட்டு வைத்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் வைத்து ஒரு கலசச் சொம்பெடுத்து வெட்டிவேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பன்னீர் தண்ணீர் ஊற்றி பெருமாளை முதலில் வீட்டிற்குள் வரவேற்க வேண்டும். ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து தயாரிக்கப்படும் புனிதமான தீர்த்தம்தான் துளசி தீர்த்தம். துளசி என்றால் திருமாலின் மனைவியான மகாலட்சுமியின் அம்சம். பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு துளசி இலை என்றாலே கொள்ளை பிரியம். வீட்டில் துளசி வளர்த்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி அன்னையின் அருள் பரிபூரணமாக கிட்டும். சுண்டல் வடை தயிர் சாதம் புளியோதரை லட்டு தோசை இனிப்புகள் நெய்வேத்தியமாக படைத்து உண்ணும் முன் இறைவனுக்கு படைத்து பின்னர் அதை பிரசாதமாக உண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்தபடி பெருமாள் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி தீபதூப ஆராதனை காட்டி வழிபட்டால் யமபயம் நீங்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடி நாராயணிய மந்திரங்களை சொல்லி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபட்டால் செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. நன்றி.